முயற்சி கேட்க யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது உபகார அன்னை திருத்தலத்தை பற்றி தான். இது எங்கே இருக்குன்னா சென்னை பட் ரோடில் இருக்குது. சென்ட் தாமஸ் மவுண்ட்டுக்கு முன்னால் ஸ்டாப் பட் ரோடு. போரூர்லேருந்து வரும்போது அப்படியே கிண்டிக்கு போகும்போது ஒரு ஒன்வே திரும்பும். அந்த இடத்துல தான் இந்த கோயில் இருக்குது. திருக்கோவில் உபகார அன்னை திருக்கோயில். இந்த கோயிலை பற்றி சொல்லணும்னா காலையில் 5 மணிலேருந்து இரவு 9 மணி வரைக்கும் திறந்தே இருக்கும். யார் வேணாலும் எப்போ வேணாலும் ஜெபம் பண்ணலாம். இரவு நேரங்களில் கதவு மூடி இருக்கும். ஆனால் மாதா தெரிகிற மாதிரி விளக்கு போட்டு நல்லா உள்கதவு திறந்துருப்பாங்க. இங்கே சனிக்கிழமை ப்ரேயர் நடக்கும், ஞாயிற்றுக்கிழமை ப்ரேயர் நடக்கும். அந்த ப்ரேயர் நடக்கும்போது அந்த திருப்பலி பாடல் குழு பாடுவாங்க பாருங்க. அதை கேட்கறதுக்கு இந்த ஊரே, அதாவது சென்ட் தாமஸ் மவுண்ட்டில் இருக்கிற ஜனங்களே அதுக்காகவே போய் பார்ப்பாங்க. ரொம்ப அருமையாக இருக்கும். மக்களுக்கு நிறைய நன்மைகள் இந்த உபகார அன்னை செய்துன்னு இருக்காங்க. உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது கரெக்டாக இந்த இடத்துக்கு வந்துடுங்க. சென்ட் தாமஸ் மவுண்ட்டு வந்து காலையில் 5 மணிலேருந்து இரவு 9 மணி வரைக்கும் கோயில் திறந்தே இருக்கும். உங்கள் விண்ணப்பத்தை அன்னைக்கிட்ட சொல்லுங்கள். உபகார அன்னை அதை நல்லபடியாக நிறைவேற்றி கொடுப்பாங்க. நிறைய பேருக்கும் நல்ல செய்திருக்காங்க. அதுக்கான சாட்சிகள் நீங்கள் வரும்போதே தெரியும். மனசுக்கு ரொம்ப இனிமையாகவும் அமைதியாகவும் இருக்குங்க அந்த கோயில். இந்த கோயில் இதில் அனைத்து மதத்தினரும் வந்து ஜெபம் செய்வாங்க, திருப்பலியை பார்ப்பாங்க, கொடியேற்றம். சனிக்கிழமை மாதத்தில் முதல் சனிக்கிழமை பிரசாதம், அதாவது பிரிஞ்சியோ பிரியாணியோ இட்லி அந்த மாதிரி ஐட்டத்தை கொடுப்பாங்க. ஜெபம் முடிஞ்சோம். எல்லா நாளுமே சிறப்பாக இருக்குங்க. வாங்க, மனசுக்கு இதமாக ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எத்தனையோ கோயிலை பார்த்துருக்கீங்க. பட் ரோட்டில் இருக்கிற உபகார அன்னை திருத்தலத்தை வந்து பாருங்கள். வந்து பார்த்து அதோட சிறப்பை பற்றி அங்கே ஒரு போர்டு இருக்கும். அந்த போர்டில் எழுதியிருப்பாங்க. நான் எடுத்தது வந்து ஒரு திருவிழா டைமில் எடுத்தேன். வீடியோ எடுத்துட்டு ரொம்ப நாள் பொறுத்து தான் நான் இந்த திருவிழாங்க பாருங்க தான் அந்த அன்னை. ரொம்ப நாளைக்கு அப்புறம் தான் நான் வாய்ஸ் ரெக்கார்டு எடிட்டிங் எல்லாம் பண்ணி இப்போ தான் எனக்கு முடிஞ்சுது உங்களுக்கு கொடுக்கறதுக்கு. வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.